எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். குறிப்பாக ஸ்மாக்டவுனோட வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட்டும் டேமியன் ப்ரீஸ்ட்டும் அடிச்சிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஜேக்கப் ஃபோர்டு அண்ட் சோலோ சுக்காவாக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டும் டேமியன் ப்ரீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த ஃபேட்டல் 4-வே யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட் சோலோ சுக்காவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டும் டேமியன் ப்ரீஸ்ட்டும் வின் பண்ண அந்த இடத்துல எல்ஏ நைட்டும் டேமியன் ப்ரீஸ்ட்டும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அதுக்கு நடுவில் ஜேக்கப் ஃபோர்டு உள்ளே போயிட்டு அவரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு அங்கே இருக்க அவரோட யூஎஸ் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேட் பண்ணுவார். அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் பின்பக்கமாக வந்து அவரு ஜேக்கப் ஃபோர்டு அடிச்சுட்டு அங்கே இருக்க அந்த யூஎஸ் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பேக் ஸ்டேஜுக்கு போக பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் அவங்க அட்டாக் பண்ணதை பற்றி கேட்குறாங்க. ட்ரூ மேக்கின்டயர் ஸோ வரப்போகிற பேக்லாஷ் பேப்பர் வியூவில் நான் அவங்க எல்லாரையும் பீட் பண்ணி நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி பேக்லாஷ் பேப்பர் வியூவில் நான் தான் யூஎஸ் சாம்பியன் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா R-Truth வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வர்றதுக்காக ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. லெட்ஸ் கோ சீனா அப்படின்ற மாதிரி ஒரு சைன் போர்டை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ண அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட இன்னைக்கு வரப்போகிற அந்த செக்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அவரு திரும்பவும் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தது. அவர் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்து மிஸ்ஸோட கடைசியாக ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டபிள்யூட திரும்ப ரிட்டனை பற்றி அவரோட ஃபியூச்சரை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பண்ணுறாங்க. அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன், பைப்பர் நிவில் அண்ட் ஆல்பா ஃபயர் அவங்க எல்லாரும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெலினா விகா இன்னைக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம், என்னோட பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒருத்தவங்களை கூட்டின்னு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. செல்சி கிரீன் அண்ட் பைப்பர் நிவில் வர்சஸ் ஜெலினா விகா. அந்த இடத்துல ரொம்பவே சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக அலெக்சா பிளஸை டாக் டீம் பார்ட்னராக கூப்பிட்டு வராங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் அலெக்சா பிளஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பைப்பர் நிவிலாக இருக்கட்டும், செல்சி கிரீனாக இருக்கட்டும், ஜெலினா விகாவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி அலெக்சா பிளஸ் அண்ட் ஜெலினா விகா ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் அண்ட் பைப்பர் நிவிலை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் அலெக்சா பிளஸ் அண்ட் ஜெலினா விகா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணுறதோட பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபார் டீம் போயிட்டு அந்த இடத்துல ரே ஃபீனிக்ஸ் அடிப்பாங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் பேக் ஸ்டேஜில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. அவங்க உள்ள வந்த உடனே அவங்க ரெசல்மேனியாவை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக ரெசல்மேனியா என்னோட மொமெண்டமாக இருந்திருக்கணும், தோபார் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மொமெண்டம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வீடியோவை பேக்கேஜை போட்டு காமிச்சு அவங்க ரெசல்மேனியாவை பற்றி பேச அந்த இடத்துல நான் வந்து டபிள்யூல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் உமன் ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ண அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பங்கமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறேன், எனக்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஜேட் கார்கில் உள்ளே வந்த உடனே சார்லட் ஃபிளேயரும் ஜேட் கார்கிலும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சார்லட் ஃபிளேயர் செம காண்டில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சாம்பியன்ஷிப்கான வாய்ப்பு தானே வேணும், கூடிய சீக்கிரம் நான் சாம்பியன் ஆகிடுவேன், உனக்கான வாய்ப்பை நான் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜேட் கார்கில் சார்லட் ஃபிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்கிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் நிக்கால் டிஸ்கிட்ட போயிட்டு அவங்க
வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வாய்ப்பு எனக்கு தருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அவங்க காரில் ஏறி போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் டோரை மூடிட்டு ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸும் ஸோ சார்லட் ஃப்ளேரும் பார்க்குற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில் வர்சஸ் நாயா ஜாக்ஸுக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டார்டனோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக WWE உமன் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்ச் நல்லா போகுது. இந்த மேட்ச்சுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நயோமி உள்ள வந்து டிஃபினி ஸ்டார்டனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி நாயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அவங்க தான் அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை வின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிங்குக்குள்ள வந்து அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்ச் விளையாண்டுருப்பாங்க. அது கிரேட்டஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்சியம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கேட்க உடனே அதே இடத்துல நிக்கால்டிஸ் உள்ள வந்து ஸோ உடனே அவங்க 2 டீமுக்குமான ஒரு டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 டீமுமே வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. ஃபைனலி நம்ம யாரும் எதிர்பாராத விதமாக ஃபாக்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஃபாக்சியம் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. உடனே அதே இடத்துல கார்மெலா ஹேய்ஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் ஆக அந்த சமயத்தை பயன்படுத்தி ஸோ அலிஸ்டர் பிளாக் ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட த மிஸ் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடே அண்ட் ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் அம்ப்ரோட்டோ கரிலோ அண்ட் ஏஞ்சல் கார்சாக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்ச். இந்த மேட்ச்சில் 2 டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே ஃபீனிக்ஸ் அண்ட் ஆண்ட்ராடே இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல சாண்டோஸ் எஸ்கோபார் போயிட்டு ஸோ அங்கே ஹம்ப்ரோட்டோ கரிலோ கிட்ட சண்டை போடுற மாதிரியும் அந்த இடத்துல ஹம்ப்ரோட்டோ கரிலோ நீ எனக்கு வேணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ஷனில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உருவாக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் வருது. ஸோ மெயின் ஈவெண்ட்டாக ஜான் சீனா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே எப்பவும் போல் ரிங் அனௌன்சரை கூப்பிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு காலி பியர் பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஜான் சீனா மேலே போடுறாங்க. உடனே அவர் ரிங் அனௌன்சரை நிறுத்த சொல்லிட்டு பியர் பாட்டிலை எடுத்து பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. ஃபைனலி ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லாஸ்ட் ரியல் சாம்பியன் ஜான் சீனா அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ண ஜான் சீனா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ரெஸ்பெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போவும் லாயல்ட்டி ரெஸ்பெக்டாக தான் இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த காலி பியர் பாட்டிலை தூக்கி என் மேலே போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஜான் சீனா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக ராண்டி ஓட்டன் இன்னைக்கு இங்கே வரவே இல்லை. ஸோ ஏன்னா அவனோட ஹோம் டவுனில் அவன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோக்க போகிறான். அதனால அவனோட ஃபேமிலியோட அவன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா ராண்டி ஓட்டனை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஜான் சீனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதே மாதிரி தான் ராண்டி ஓட்டனும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் 2 பேரோட ரைவல்ரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ இது கடைசியாக ஒரு முறை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட முடிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நாளையோட உங்களோட சைல்ட்ஹுட் இந்த ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜான் சீனா த லாஸ்ட் 1 மேட்ச் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. உடனே அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஜென்ரேஷன் ரெஸ்லர். அவன் இங்கே வந்து இந்த அளவுக்கு வேலை செய்கிறதுக்கெலாம் காரணம் அவங்களோட ஃபேமிலி தான். ஆனால் நான் இங்கே வந்து இங்கே வேலை செய்கிறதுக்கான காரணம் என்னோட ஃபேமிலிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் 3rd ஜென்ரேஷன் ரெஸ்லர். அவங்களால தான் அவர் WWE வந்தார் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ண ஃபைனலி ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். நானும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். நாங்கள் 2 பேர் மட்டுமே ஸோ எங்களோட இந்த கெரியரில் கிட்டத்தட்ட ஒரு 31 முறை சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வேர்ல்டு சாம்பியனாக நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை முறை சாம்பியனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு ஸோ நாளைக்கு பேக் கிளாஸில் நான் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணி சாம்பியனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. பின்பக்கமாக வந்து ராண்டி ஓட்டன் ஆர்கேஓ போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஜான் சீனா ராண்டி ஓட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏஏ போடுறாரு. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ராண்டி ஓட்டன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அடிக்கிறாரு. ஸோ அடிச்சுட்டு
ஒரு RKO போட்டு சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காமிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் கிடையாது, ரெண்டாவது வந்தது தான் ராண்டி ஓர்டன். ஃபைனலி ராண்டி ஓர்டன் ஜான் சினாக்கு ஒரு RKO போட்டு சாம்பியன் எடுத்து தூக்கி காமிச்சிட்டு செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.